ஷாஜகான் மண்ணு. இது கோட்டை சொன்னோடனே கோட்டை நினைச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இது. இட்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ் தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ். அடா வாசல்ல இருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து வெறித்தனமா இருக்கடா. உச்சி தெரிஞ்சிச்சு. ஆனா இங்க இருந்து தாஜ்மஹாலோட உச்சி விழுந்துடாது. கொஞ்சம் போல விழுந்துருவேன். நான் மயக்கம் மட்டும் விழுந்துருவேன். செம்மையா இருக்குடா. ஒரு உலக அதிசயம். இது வந்து ஏன் உலக அதிசயத்துல வந்து தெரியுமா? எதனால சொல்லு. யாருமே எப்படின்னா இப்ப நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில சொல்லலாம். இல்ல அந்த பிள்ளைங்க அதோட வாக்க காப்பாத்துறதுக்கு பத்தியா இது வந்துட்டு அவரோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்க சொன்னது தாண்டா அவர் பண்ணிக்காரா. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஷாஜகான் இதை வந்து ஆக்சுவலாக ஷாஜகானா முடிவு பண்ணி இந்த விஷயத்தை பில்ட் பண்ணல. ஷாஜகானா முடிவு பண்ணி இந்த விஷயத்தை பில்ட் பண்ணல. அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு என் நினைவா வந்துட்டு நீங்கள் ஏதாவது பண்ணணும் என் நினைவா. அந்த ஒரு காலத்துல தான் பண்ணிக்காங்க. இருக்கிற காலத்துல நான் காப்பாற்றுவேன்டா முன்னாடி நீ எதை காப்பாத்துவீன்னு எனக்கு தெரியுதா? இல்ல இந்த வீடியோ முடிஞ்சோடனே நான் வந்து என் ஒய்ஃபை நான் வந்து இடம் பார்க்க போறேன் நான் போயிட்டு. ஆமா இப்போ இடம் வாங்கி போட்டுருவேன். அதே மாதிரி இந்த இடம்னு சொன்னோன்னு நான் வருது. இந்த இடத்த வாங்குறதுக்காண்டி ஒரு விஷயம் வந்து ஆமாண்டா அந்த விஷயம் சொல்லுவது தான் வந்தேன். அதுக்குள்ளேயே ஒரு அன்னோன் பர்சன் உள்ள வந்துட்டாப்ல. சரி சொல்றது இடம்னு சொன்னா வருது. அந்த இடத்துக்காண்டி வந்து ஏதோ பண்ணாரு. இந்த இடத்துக்காக வந்துட்டு அந்த வந்துட்டு முதல்ல வந்து இங்க மன்னர் வந்து ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இது ஆக்சுவலாக இது வேற மன்னரோட இடம். ஓகே இந்த இடத்த வந்துட்டு அது வந்து ஷாஜகான் இடம் கிடையாது. நான் வரும்போது உள்ள வரும்போது சொன்னேன் ஷாஜகான் இடம் அவர்கிட்ட வந்து எப்படி சொல்றது நிறைய கூட காசு கொடுத்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாரோ. அந்த காலத்துல வந்து காசு பணம் அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லை அவனுக்கு. ஸோ அந்த காலத்து காசு பணம் இல்லாததுனால அந்த காலத்துல என்ன பண்ணிக்காங்கன்னா ஆக்ராவை ஆண்டது யாரு? ஷாஜகான். இந்த மண்ணு வந்துட்டு ஷாஜகானோட மண்ணு கிடையாது ஆக்சுவலா. இந்த மண்ணு வந்து ஷாஜகான் சொந்தம் கிடையாது. அதான் ஷாஜகான் என்ன பண்ணிக்காருன்னா இங்க வந்து மன்னர் பேரு அதையும் மறந்துட்டேன்னு போட்டு இருக்கிற எல்லாத்தையும் இவ பாத்ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு வந்தாங்க. என்கிட்ட வெளியே வந்து சொன்னா இப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு மன்னரோடது. அந்த மன்னருக்கு வந்து எப்படின்னா மன்னரோட பேர் சொல்லு. அப்படின்னா சென்டர்ல வந்து ஒரு பெரிய இடம். அந்த பெரிய இடத்த கொடுத்துட்டு தான் இந்த இடத்த வந்து வாங்கி இது பண்ணாருன்னு சொன்னாங்க. மன்னரோட பேர் சொன்னா ஷாஜகான் எது கொடுத்தாருன்னு சொன்னா இந்த இடத்த இப்படி ஆக்குபை பண்ணது எல்லா விஷயத்தையும் இங்கே சொன்னாங்க. சரி நானும் வீடியோவில் எல்லாத்தையும் இதை பார்த்துட்டே இருப்பேன். ஓகே கைஸ் நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக ஷாஜகான் வந்துட்டு ஆக்ராலே இருக்கிற பெரிய இடத்த கொடுத்துட்டு அவரோட மைய பகுதி சென்ட்ரல் பிளேஸ் இருக்கிற பெரிய அவரோட ஆட்சி சொந்தமான இடத்த கொடுத்துட்டு தான் இந்த இடத்த அவர் வாங்கிட்டாரு. எப்படின்னா அதுவும் ஆக்ராவில் அந்த காலத்துல வந்து அதிகமா எப்படின்னா நல்ல ரேட். ஆமா நல்ல ரேட் கிடையாது. அப்போது மன்னர் ஆட்சி பண்ற பகுதியில் வந்து பண்ணா மக்கள் அதிகமா இருப்பாங்க. அப்பெல்லாம் இங்க வியாபாரம் வந்து அதிகமா இருக்கும். ஆமா வியாபாரம் அதிகமா இருக்கறனால வந்து அதுக்கு சோர்ஸ் பண்ணி அந்த இடத்த கொடுத்துருக்காரு கரெக்டா. ஷாஜகானோட நினைவு மண்டபம். ஷாஜகான் மும்தாஜ் ரெண்டு பேருமே இருக்காங்க. இது ஷாஜகானோட தான் இருக்கும். அது தெரிஞ்சு மும்தாஜோட இருக்கும். ஏன்னா மும்தாஜ் சென்டரில் இருக்காங்க. இந்த இடம் பார்க்க வெறித்தனமாக அந்த இடத்த பார்க்க எவ்வளோ கூலிங்காக உள்ளே இருக்கு பாருவேன். வெளியே இருக்க ஹைட்டுக்கும் உள்ளே எவ்வளோ கூலிங்காக இருக்கு பாருவேன். பீப்புள் வந்து எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்துல விசிட் பண்ணுறதுனால தான் லைட் போட்டுருக்காங்க தவிர்த்து மிச்சப்படி எதுக்காகவும் இது பண்ணல. வேற எந்த விதமான சோர்ஸுமே கிடையாது. ஜில்லுன்னு இருக்குல்ல. ஜில்லுன்னு டெம்பரேச்சரை விட உள்ள இருக்க டெம்பரேச்சர் வந்து இருவேன். தர எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு பாரு. தர ஆக்சுவலா செம்ம ஜில்லுன்னு இருக்குடா. தர ஜில்லுன்னு இருக்குடா. தர உள்ள ஒருத்து வேற லெவலு. சூப்பராக இருக்கலாம். வேற மாதிரி இருக்காங்க. ஒரு ஆர்கிடெக்சராக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயமும் அப்படியே புல்லரிக்க வைக்கிறாரு. ஒன்று ஒவ்வொரு விஷயம் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கு. அப்படியே மூவ் ஆகலாம். எனக்கு பாரு வேண்டா இந்த கல்லில் இதெல்லாம் எப்படி செதுக்கியிருப்பாடா இந்த க்ளோசர்லாம். இந்த க்ளோசர் செதுக்குனதுலாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குடா. இந்த க்ளோசர் செதுக்குனதுலாம்
செம்ம டிஃப்ரெண்டா இருக்குடா ரஜினிலாம். இங்க பாரு எப்படி இருக்கு பாரு இவன். இந்த மேல இருக்கிறதுலாம் பாருங்க சூப்பரா இருக்கு. மேல ஆர்கிடெக்ட் இது எப்படா நிப்பாட்டிருப்பாடா பாலு? அவங்க பூச்சும் கிடையாதுல்ல அந்த இடத்துல. எப்படின்னா ஒவ்வொருட அந்த கல்லோட போர்வையிலே நிக்குது. ஆனா விருத்தனமா இருக்குடா ஆனா இந்த இடமே. திருப்புவேன் ஒரு மனுஷன் நிம்மதியா வீடு எடுக்க வருவாங்களா அவங்க கத்துற பதறதுக்கு. அவன் தான் உள்ள போகும்போது நாங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வீடியோ கட் பண்ணிப்போம். உள்ள போகும்போது வீடியோ டெஸ்ட்டே போகும்போது அந்த இடத்துல போட்டுருவாங்க ஸ்ட்ரிக்ட்லி ப்ராடக்ட் மாதிரி வீடியோஸும் போட்டுருவாங்க. நாங்கள் அதையும் மீறி நாங்கள் உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துருக்கோம். அதையும் மீறி என் பக்கம் திருப்படா சொன்னேன். என் பக்கம் திருப்படா கேட்டுருச்சு. தமிழ் புரிஞ்சுறாங்க திடீர்னு தமிழ் பேசுறாங்க. திடீர்னு வந்து நம்ம போட்டோ எடுத்து கொடுத்துருந்தோம்ல அந்த வேலையை மறந்துட்டியா? எது இல்லையா? எப்படி இருக்கு தெரியல. சொன்ன இல்ல யமுனை ஆற்றிலே நீல காற்றிலே. ஆமா இது யமுனை ஆற்றோ. இது தண்ணி போகுதுடா. கரெக்ட். இது யமுனை ஆறா அது தண்ணி போகுதுடா. தண்ணி நம்ம போனாட்டி தண்ணி போயிட்டு தான் இருந்துச்சு. போனாட்டி வரும்போது வெள்ளம். நம்ம போனாட்டி வரும்போது வெள்ளமா? ஆமா போனாட்டி மழை சீசன்ல வந்து போன வாட்டி வெறியா இருக்குடா. இந்த வாட்டி வெறித்தனமான வெயில் சீசன் வந்துருக்கும். அடி திரும்ப இங்கிட்டு வா வெறித்தனமா இருக்கு. தாஜ்மஹால் வந்து அந்த பிளாக் கலர் தாஜ்மஹால் கட்டுறதுக்கான அந்த அடித்தளம் அது கரெக்டாக நேர் எதிரில் கரெக்டாக அந்த இடம் தான். இதெல்லாம் போட்டுருக்காரடா. இவர் எப்படி படகுல போயிடுவாரா? படகு இல்லடா ரஜினி, அவர் அங்கே இருப்பாரு. லவ்வே தான் ரஜினி, டிஸ்டன்ஸ் தான் லவ்வே. ஓஹோ டிஸ்டன்ஸ்ல இருந்தால் தான் லவ்வே. லவ்வுக்குரிய முக்கியமான விஷயமே எனக்கு தெரிஞ்சிடாது. ஷாஜகானும் மும்தாஜும் அங்கே இருந்து மேலே உட்காந்து நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்களோ. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாரு ரஜினி. ஆமாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவோம். சப்ஸ்கிரைபர் சொல்லடா. ஷாஜகானே மும்தாஜ்டா நம்ம வீடியோ பார்ப்பாங்கல்ல, தாஜ்மஹால் அழகா காட்டியிருக்காங்களே. அவங்க தாஜ்மஹால் தான் இருக்காங்கடா. அவங்க எப்படினாடா காதல்னால தாஜ்மஹாலுக்குள்ள சூழப்பட்டிருக்காங்கடா அவங்க. இப்போ ஷாஜகானோட ஆவி கண்டிப்பாக தாஜ்மஹாலில் இருக்குமா? இருக்கும். அது வந்து ஆவி பிடிக்கிறவங்க வந்து கேட்டாங்கன்னா தெரியும். நம்ம அது நம்மளுக்கே தெரியாது. சரி அதெல்லாம் விடு. உள்ள போயிட்டு வந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம். ஓகே மாட்டிக்கினாரு ஒருத்தர் சொல்லி பாட்டு தான் போடணும். சரி ஓகேயா. இப்போ வந்து தாஜ்மஹால் உனக்கு பிடிக்க காரணம் என்ன? தாஜ்மஹால் எனக்கு எல்லாம் பிடிச்சிச்சு. நீ தான்டா டார்ச்சர் பண்ணி கூட்டு வந்துக்கிட்டு இருக்க. உனக்கு ஏன் பிடிச்சிச்சு? எனக்கா இந்த தாஜ்மஹால் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பாட்டு இருக்கு. தாஜ்மஹால் தேவையில்லைன்னு வீட்டில் இருந்திருக்கேன்டா. தாஜ்மஹால் ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லைன்னு இந்த மனசு ஏங்கும் பார்த்தியா? அது கொஞ்சம் ஏங்கிருச்சு. சரி அதை விட்டுரு, அது வேண்டாம். இந்த ரோஜா படத்தில் பார்த்துருக்கியா? ரோஜா படத்தில் வந்து ரோஜா பாட்டில் வந்துட்டு முன்னாடி ஃபுல்லாக ரோஜா பூவா இருக்குண்டா. ஓகேயா? எனக்கு காதல் தினம் படம் பார்த்தது இல்லையா? காதல் தினம் அந்த அவர் ஏதோ 4 படம் எடுத்தாரு, 4மே ஹிட்டாம்ல. அப்படியா? ஓகேயா? அதெல்லாம் வந்து நான் முதல் அப்பா சரி எப்படி ஏமாந்து வந்தேன்னா முன்னாடி ஃபுல்லாக ரோஜா பூவா முன்னாடி ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா தாஜ்மஹால் முன்னாடி ஃபுல்லாக. ஆமா அந்த பாட்டில் அப்படி தானே காட்டியிருப்பாங்கடா. வேணா பாட்டை ஆட் பண்ணுங்க பாருங்க. முன்னாடி போய் தகவல் இதாக இருக்கும். பிடிக்கி காதில் வச்சு அங்கேருந்து டான்ஸ் ஆகிட்டே போவாங்க ஒரு 2 பேரும். அதே மாதிரி தாஜ்மஹால் அப்போ தாஜ்மஹால் தெரியும் போது எனக்கு அந்த காலத்துல இருந்து நான் அந்த டைத்துல இருந்து தாஜ்மஹால் கண்டி வந்தியா? எப்படின்னா ரோஜா பூவோட தாஜ்மஹால் இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்து ஒண்ணுக்கு மட்டும் இந்த ஆசைப்பட்ட ஒரு ஆள்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஆசைப்படுறேன். இந்த முன்னாடி வந்து கருப்பு போட்டோ எடுத்துட்டு பாத்தியா? மேபி அது கூட நான் ஆசைப்படலாம். நீ எல்லாத்துக்கும் தான் ஆசைப்படுறேன். காதல் கோட்டைடா. யார் வேணா காதல் பண்ணலாம். யார் வேணா காதல் பண்ணலாம். திடீர்னு நானும் 2-3 பிள்ளை பிடிச்சி காதல் பண்ணிட்டு வரேன். நீ ஆல்ரெடி பரவக்குள்ள அலைஞ்சு வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? ஆமாங்க இங்கே வந்துட்டு தண்ணி பாட்டிலு, ஃபோனு, கேமரா, குழந்தைங்க ஃபீடிங் பாட்டிலு, அதுக்கடுத்து என்னது அந்த லேடிஸ் பேக்கு. இப்போ நீங்கள் பசங்க வந்து இந்த ஐட்டம் மேக்கப் போட்டு லேடிஸ் பேக் போடுறதுனா போட்டு வரலாம். அது உங்கள் இஷ்டம். தாஜ்மஹாலோட ஒவ்வொரு செங்கலையும் அணுவா ரசிக்கிறேன். விவேகானந்த் சொல்லிக்காரா ஒவ்வொரு கல்லையும் புழிஞ்சு பார்த்தா அது ஷாஜகானோட லவ் தானே தெரியும். நீ இல்லை ரசிக்கிறத பார்த்தா ஓ லவ் ஃபுல்லாக எனக்கு ஹிஸ்ட்ரி மாதிரி வந்துகிட்டு இருக்கா. 10-15 லவ். 10-15 லவ்வா? நீ விட்டா வச்சுக்கவே ஷாஜகானி தாண்டிடுவ போலப்பா. நீ விட்டா நீ தாண்டிட்ட ஆல்ரெடி. ஐ நோ. நான் வந்து லவர் பாய் தான். பட் இது வரைக்கும் வந்துட்டு இவன மாதிரிலாம் கிடையாதுங்கண்ணா. நான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்றேன். ஒருவனுக்கு எப்படி? ஒருவனுக்கு ஆமா ஒருவனுக்கு ஒருத்தி. நான் ஒருத்தன் தான்டா இருக்கேன். எனக்கு ஒருத்தி தான்டா இருப்பானுக்காக. ஒருத்தி தான் இருக்கா. அந்த ஒருத்தி யாருன்னு கேட்குறேன்.
அந்த அந்த 10ல ஒருத்தி யாரு? 10ல ஒருத்தியா? எங்க அம்மா வந்து நிறைய இடத்துல ஜாதகமாக கொடுத்துருக்கு. அந்த 10ல ஒருத்தி கேட்குறியா? நிறைய இல்ல எப்படா அம்மா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நீ எத்தனை இடத்துல ஜாதகம் கொடுத்துருக்க? தனியா எத்தனை ஜோசியரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்க அதை சொல்லு. நான் அது உண்மையை அதான் ஒத்துக்கிறேன். நானும் இல்லை ஜோசியரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் கைஸ். ஆமாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்க ஒத்துக்கிறேன். எப்படின்னா ஏதாச்சும் ஒரு பொண்ணு பிடிச்சி வச்சுக்குவேன், டக்குன்னு அந்த பொண்ணுக்கு நான் பிடிச்சி வச்சுக்குவேன், ஜாதகத்தை படாருன்னு மாற்றிடணும். எப்படின்னா அந்த பொண்ணு இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவனோட ஜாதகத்தையும் அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் கொடுப்பான். பார்த்துட்டு அவனோட ஜாதகத்தை ரெடி பண்ணிடுறா. 2 பேரும் காமனா மாத்தினடா. இப்போ உள்ள லவ் நான் லவ் பண்ணலடா. ஜாதகர் வந்து தாஜ்மஹாலை கட்டாரு, இவங்க ஜாதகத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசா. கட்டட கட்டுற சொன்னா கட்ட கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்லடா கட்டலாம் கட்டலடா பாரு, இவன் பாரு கட்டடமா கட்டிக்காரா வரும். சரி நீங்க அந்த 9 கட்டத்துக்குள்ள முடிச்சிருக்கீங்களேடா காதலரே? 10 சரி தெரியல கைஸ். நடுவுல கட்டறீங்களா? நானும் புக்கே போட்டுக்கேன்டா. எப்படி ஜாதகம் கண்ணிராச்சி பொண்ணு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜாதகம் கொடுக்கணும், சிம்மத்திலே வந்துச்சுன்னா அந்த ஜாதகம் கொடுக்கணும், கடகத்துல வந்துச்சுன்னா என் ஜாதகம் ஒன்று இருக்கும்டா. உங்களுக்கு 10 ஜாதகம் இருக்குமா? 10 ஜாதகத்தை மேட்ச் பண்ணிக்கிறது 10 ஜாதகத்தையும். எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு இப்போ சிம்ம ராசிக்கு வச்சுக்கோண்டா. அதெல்லாம் மக நட்சத்திரம் நட்சத்திரம், அது நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கேன். தனியாக ஃபோல்டர் போட்டு வச்சுக்கேன், தனியாக பிடிஎஃப் இருக்கு எல்லாமே. சரி இப்போ ராஜன் இப்போ ஜாதகனும் மும்தாஜ் ஜாதகனும் குழந்தைக்கு பாரு மும்தாஜ் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். இல்ல ஜாதகனுக்கும் ஜாதகம் பார்த்துருப்பாங்களா? அதானே சொல்றேன், ஜாதகம் கிடையாது. ஜாதகம் கிடையாது. அது வந்து பெட்ரோல் புரிஞ்சுக்குங்க. சோ வந்து என்னன்னா இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 4 பேர் லவ் பண்ணிட்டு வருவீங்க, கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கியா? அப்படி இல்ல கைஸ், ராஜனுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து என்ன கேட்டா என்ன சொல்லிடுவாங்க, கேட்டா உனக்கு உன் மனசுல இருக்கிறது உன் வாயில வருதுடா. அப்படி இல்ல சொல்லு பரவாயில்ல. காதலுக்கு வந்து ஜாதகம் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த மதம் எதுவுமே கிடையாது. காதல்ன்றது ஒரு பியூர் ஆஃப் லவ் ஒன்லி. கிடையாது, காதலுக்கு வந்து 2 விஷயம் கிடையாது. ராஜன் தாஜ்மஹால் கட்டலாம் ஆசைப்பட்டு இருக்கேன், கண்டிப்பா ஜாதகம் பார்க்காதீங்க, எதுவுமே பார்க்காதீங்க, கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்க பொண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டுவேன். அதான் கட்டுவேன். ஆனா அதுக்கு உங்க பொண்ணு சாகணும் ஃபர்ஸ்ட். ஏடா பொண்ணை சாகடிச்சாதான் நீ தாஜ்மஹால் கட்டுவியா? இருக்கையிலே கட்டி வச்சிரு. வாக்கு கொடுத்துறேன். இருக்கையிலே நீ கட்டி வச்சிரு. இல்ல அதுலயே வாழ்ந்தா செத்துறட்டும். நான் வந்துட்டு தாஜ்மஹாலோட பிம்பத்தை அப்படியே காப்பி ஜெராக்ஸ் பண்ணி நான் வேணா என் ஒய்ஃபா கட்டுறேன். நான் பிம்பம்னு சொன்னது அவருக்கு எப்படின்னா தாஜ்மஹால் வந்து பிளாக் கலர்ல கட்டணும் ஷாஜகான் அப்படின்னு யோசிச்சது. ஆமா, அது நான் சொல்றேன், அது ஏங்க முடியாது. எப்படி மச்சான் சொல்ல முடியாது? அது நாய்கிட்ட படிச்சு சொன்னது நான் தான், அதனால நான் தான் சொல்லுவேன். இந்த ஏங்க சொல்லு பாப்போம். இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வெயில் வந்துட்டு இப்போ இந்த பக்கம் இங்கே வெயில், இங்கே இருக்குல்ல வெயில். இப்போ ஆக்சுவலாக ஓகே வெயில் இந்த பக்கம் இருக்குது வெயில். இந்த வெயில் சுற்றி இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா தாஜ்மஹாலோட இப்படி வரும்போது தாஜ்மஹால் தாஜ்மஹால் பின்னாடி இருக்குல்ல, வெயில் நம்ம பின்னாடி வந்துடும் வெயில். ஓகேயா? டேய் ராஜன், இது சூரியன், ஓகே, இது தாஜ்மஹால். ஓகே, இதோட தாஜ்மஹால் இப்போ சூரியன் வந்து இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம்ல. ஆமா. இப்போ நம்ம கொஞ்சம் கீழே நின்று வச்சுக்கோவேன், நம்மளோட நிழல் எங்கே தெரியும்? நம்மளோட நிழல் இங்கனக்குள்ள தெரியும். தெரியுதுல? தெரியுதுல? அப்போனா சூரியன் இங்கே இருக்கு. ஓகேயா? ஓகே, அதே மாதிரி தான் சூரியன் வந்து தாஜ்மஹால் பின்னாடி போகும்போது அதோட நிழல் அங்கே தெரியும். ஓகே. இப்போ நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? நான் வந்து ஒரு yellow கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அங்கே நிழல் என்ன கலர்ல தெரியுது? Black கலர்ல தெரியுது. அதே தான் அங்கேயும் நடக்குது. ஓகே, Black கலர்ல தாஜ்மஹால் விழுகுது. Black கலர் தாஜ்மஹால் அதான் கட்டி முடிச்சாரு. அதான்டா பசங்களோட மனசுன்றது. எதா இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது. எப்படிடா அவரு நான் கட்டணும்னு நினைச்சுக்காரு அவரு. ஓகே, கட்டணும்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு இதுக்கு ஒரு மித்து இருக்குடா அவரு. இதுக்கு இருக்கா? ஆமா. இப்போ வந்து இது வந்து எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல அந்த விஷயம். இவன் சொல்றது எந்த அளவுக்கு ட்ரூன்னு எனக்கு தெரியல. எனக்கே சொல்லல, இவனுக்கு எப்படி தெரியும்? ஓகே, எப்படிடா அவரு இதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க, சொல்றத நாங்களும் சொல்றோம், அவ்வளவுதான். சொல்றத நாங்களும் சொல்றோம். அவர் வந்துட்டு கட்டி எப்படின்னா அவர் கருப்பு தாஜ்மஹால் கட்டும் போது நான் கட்ட நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவரோட மையம் வந்துட்டு தூக்கி அவர் வந்துட்டு ஜெயிலில் போட்ட மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது வந்து. பிளாக் கலர் தாஜ்மஹால் கட்டுறது அவர் கட்ட நினைச்சு அவர் ஆக்சுவலி இடத்துல பார்த்துட்டாரு. ஷாஜகான் சோகமா இருக்கையில வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போடுவாராம். பிளாக் கலர் ட்ரெஸ் போடுறதுனால அது சோகமா அவர் அப்பனா அவங்க பையன் என்ன வச்சிருக்காப்புனா அப்பா சோகமாக கூடாது, சோகமா இருக்கையில தாஜ்மஹால் அப்பா சோகமாக மூத்துக்கு ஜெயிலில் போட்டுருந்தேன் அப்பாவை ஜெயிலில் போட்டு பத்திரமா ஜெயில் கிடையாதுடா அப்படின்னா அவருக்கு அது ஜெயிலாக இருந்திருக்கு. பையன் வந்து ரெடி பண்ணிருக்கான். அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்துக்கும் தெரியுமா? இப்போ வந்து ரியல் லைஃப்ல பேசுறேன். இப்போ நடந்துக்கு ரியல் லைஃப். ஓகே, இப்போ வந்துட்டு ஏதோ சொல்ல வரேன் கைஸ். சொல்லலாம் இல்லடா, ரியல் லைஃப்டா இது. ரியல் லைஃப். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிட்டு வரோம். ஓகே, இப்போ அவங்க அம்மாவுக்கு வச்சுக்கோங்க, இது ட்ரூத், இது வந்து உண்மையாக நடக்கிற விஷயம் தான். உண்மையாக நடக்கும், எல்லார் வீட்லையும் நடக்காது. ஏதோ சொல்ல போகிறேன்.
ராஜனம்மா அம்மா உங்களை தான் சொல்றேன். நான் எல்லாரையும் குத்தலடா பாலு. சரி ஓகே. நான் எப்ப நல்லா தெரிஞ்சுக்க நான் எல்லாரையுமே குத்தல, பண்றவள மட்டும் சொல்றேன்டா பாலு. இந்த மாதிரி சொல்லு. இப்போ வந்து பொண்ணுங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்க நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆமா ஆமா அது நடக்கிற விஷயம் தான். ஆமா. ஆனால் இதுவே ஒரு பசங்களோட அம்மா அப்பாவை பார்க்கணும்னா அது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் மும்தாஜ் அந்த மாதிரி பண்ணாதனால தான் மும்தாஜ் வந்துட்டு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்காங்க. மும்தாஜ் மும்தாஜ்க்கு அம்மா அப்பா இருக்காங்கல்ல? இருப்பாங்க. எப்படின்னா அவரோட இருந்திருப்பாங்க. இல்லடா ரஜினி, மும்தாஜுக்கு பிடிச்ச பனிப்பெண்ணோட சமாதியவே ஒரு பிரம்மாண்டமா கட்டியிருக்காராம். அப்பனா அவங்க அம்மா அப்பாவா இருந்துச்சுன்னா அந்த பனிப்பெண்ணை அவருக்கு பிடிச்சிருந்தா அதுதான் கட்டியிருந்தா. எனக்கு தெரிஞ்ச ஒரு முத பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி மட்டும் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாவிடே எனக்கு வந்துட்டு 3வது பொண்டாட்டி மட்டும் தான் பிடிக்கும். அது அவனுக்கு 3வது பொண்டாட்டி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால பிடிக்குதா? முத பொண்டாட்டிலாம் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி. அவருக்கு முத பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி மட்டும் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆமா அவருக்கு முத பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி வந்து அரேஞ்ச் மேரேஜ், 3வது பொண்டாட்டி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காரு. டேய் ஓபால் டேய், அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும்டா ஓபால் அவங்க பொண்ணுங்கடா. பொண்ணுனா என்னடா ஃப்ளவர்டா. புஷ்பா சொல்லிக்காரா இல்லையாடா? ஏடா ஒரு முத பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி விட்டு லவ் பண்ணது கூடா. நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லவ் பண்ணி 15வது லவ்வா? என்ன யாரு? நீதே. நானா? என்ன லவ்னா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டேன். நீதானடா. நான் சிங்கிளா பிரிச்சு அப்படியே அனுபவிக்கிறாங்க அந்த தாஜ்மஹாலையே. அப்படி பண்ணிக்காரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளேயே சின்ன தாஜ்மஹால் ரெடி பண்ணாலும் பண்ணுவேன். ஆமா வீடு சின்ன ஒன்று இருக்கு. மாடு போமா ஆண்டு பண்ணி அதில் சின்ன தடா ஓவாள் மனசார உடச்சிட்டேன்டா ஓவாள். மனசார உடச்சிட்டியா? ஆமா. ஏன் சொல்லுவா அப்போ அது வந்துட்டு பேக்ல வைக்கும் போது டைட்டாக அதுவே உடஞ்சிச்சு. போனவே ஃப்ளைட்ல தான் போடும். நான் என்ன பண்ணிக்கணும், நான் கால் சின்னத்தை கையில தாங்கிட்டு போயிருக்கேன்டா ஓவாள். தாங்கிக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், தாங்காம போனதுனால கொஞ்சம் உடஞ்சிருச்சு. கொஞ்சம் தெரியுது. நான் வந்துட்டு நான் சீரியஸா சொல்றேன்டா. இந்த தடவை தாங்குவீடா? தாங்க கண்டிப்பா இந்த தடவை தாஜ்மஹால் வாங்கிட்டு எந்த பிள்ளைங்க வாங்கிட்டு போறேன் எனக்காக நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனக்காக வாங்கிட்டு உனக்காக எதுக்குடா தாஜ்மஹால்? தாஜ்மஹால்னால இன்னொரு கிஃப்ட் கொடுக்கறதா தாஜ்மஹால். ஆமாண்டா ஓபால். தாஜ்மஹால் எனக்காக நான் ஏன் வாங்குறேன்னா இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டணும்னா இன்னைக்கு மதிப்பில் எவ்வளோ கோடி செலவாகும்? பல கோடிகள் செலவாகும். இது தாஜ்மஹால் பொம்மை வாங்கினா எவ்வளோ செலவாகும்? பொம்மையில் வாங்கினா 200 ரூபாய்க்கு கிடைக்குது. 200 ரூபாய்க்கு கிடைக்குது. ஓகேயா? நானே 500 ரூபாய் தான் ஒருத்து. நல்லா தெரிஞ்சுக்கோ. 500 ரூபாய்க்கு ஒருத்துறாங்க. ஓகேயா? 200 ரூபாய் எனக்கு. ஓகே. 200 ரூபாய் என் பொண்டாட்டிக்கு. ஓகே. 100 ரூபாய் என் பிள்ளைக்கு. அப்போ லவ்வருக்குலாம் அவங்க தான் தருவாங்க. அதான் சொல்றேன். ஒரு 10-15 லவர் வச்சிருக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் கிஃப்ட்டுதே. ஆமா கிஃப்டா அடுக்கி வச்சு வீடு நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்சு வச்சிருக்கேன். நிறைச்சு அதனால என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா சொந்த காசை போட்டு இன்னொரு வீடு கட்டிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் வீடு இருக்கலடா. இப்போ பேலஸ் கட்டிட்டு இருக்கேன். பேலஸ் பேலஸ்னா வந்துட்டு இங்கிலீஷ் சொல்றேன். ஏன் சொல்லுவா? பேலஸ் கிடையாது ரஜினி, இது டாம். சரி எனக்கு இன்னொரு டவுட் இருக்குடா ரஜினி. மோஸ்ட்லி ஆமா டேய் எங்க இதுல வந்து நான் எங்க இதுல நல்லா தெரிஞ்சுக்கடா பாலு. மும்தாஜ் வந்துட்டு நான் ஓப்பன் சொல்லணும்னா ரிலீஜன் படி பார்த்தா அவங்க வந்து முஸ்லீம்ங்க. அவங்க வந்து அதனால வந்துட்டு புதைக்கிறாங்க. அதனால மேல எடுத்து கட்டிக்காப்புல. எங்க நாங்க இதுல புதைக்க மாட்டோம் இதுல. சரி பரவாயில்ல, நீ இடம் வாங்கி தனியா எரிச்சு அந்த இடத்துல நீ தாஜ்மஹால் கட்டு நாங்களாம் வந்து பாக்குறோம். இரு நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். தாஜ்மஹால் கட்டுறதுக்கு என்ன சொன்னேன்? கடை வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா? கடை வாங்குறியா? கடை வாங்கலடா, ஏடா கடை வாங்கணும். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கேட்கலான்னு இருக்கேன். நிர்மலா சீதாராமன் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இந்த வருஷம் ஜிஎஸ்டி பணம் வந்துட்டு எத்தனையோ 11 லட்சம் கோடியோ 12 லட்சம் கோடியோ வந்திருக்கான். அந்த அதுல சில கோடிகளை சில கோடியோ தூதி விட்டாச்சு கட்டிடுவேன். இவன் வந்து உண்மையிலே தான் கைஸ். நான் வந்து வீடியோ போய் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். சொல்லு நீ வாயில என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. நீ வீடியோக்காக சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. வீடியோக்காக மட்டும் தான் சொல்றேன். என்ன வீடியோ சென்சேஷனாக்கி எனக்கு கல்யாணமே ஆகக்கூடாது உனக்கு அதானே? வீடியோக்காக சொல்றேன். நான் சொல்லிக்கிறேன். அவங்க அம்மாவே அவ்வளவு கிஃப்ட் தூக்கி வெளியே போட்டாங்க. அவன் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பார்த்து எனக்கு பொண்ணு தராம போனா உன்னை கல்யாணமே ஆக விட மாட்டேன் கடைசி வரைக்கும். இது சாமோது உண்மையிலே வந்து தாஜ்மஹால் ஆகிறதுக்கு இடம்லாம் என்ன இல்லை பரவாயில்ல என்ன சொல்லு சொல்லு. தாஜ்மஹால் ஆகிறதுக்கு இடம்லாம் வாங்கி போட்டான். அந்த பொண்ணுகிட்டே சொல்லிட்டான் உனக்கு நீ இறந்தோடனே கண்டிப்பா இந்த இடத்துல தாஜ்மஹால் கட்டிடுவேன் அப்படின்னு. ஆமா சொல்லிட்டேன். ஆனா எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா மகால்னாலே நம்ம வந்து கல்யாணம் பண்ண போதே நான் கல்யாணம் பண்ணாலுமே வந்து தாஜ்மஹால் கல்யாணம் பண்ணுவேன். தாஜ்மஹால் கல்யாணம் பண்ணுவேன். மகால் இதையும் மகால் ஆக்கிட்டேன். என் முன்னாடி கட்டின தாஜ்மஹாலை முன்னாடி கல்யாணம் முன்னாடி வச்சு நீ வந்து தாஜ்மஹாலை வந்து முன்னாடி வைக்காத. இருக்கிற மொத்த பொண்ணையும் கூடு கூப்பிட்டாலே அதுல ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டா அதுவே ஃபுல்லா. அது வந்து எப்படி கூப்பிடுன்னு தெரியுமா? உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. தனியா பத்தி வச்சு வந்துருவேன். நீ யாருக்குமே தெரியாம வந்து 10 ரூபாய் சாப்பிட்டு போய் சொல்லிருக்கேன். அவ்வளவுதான். போற சாம்பார் சோறு ஒத்துக்கிறேன். உனக்கு வந்து இவ்வளவு லவர்ஸ் இருக்குது. யாருமே இல்ல. இது நான் ஒத்துக்கிட்டா என்ன ஒத்துக்குவேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவன் மொத்தம் எத்தனை லவர்னு சொல்லிட்டு நானே கமெண்ட் பண்றேன் கீழே. நீங்க கமெண்ட் பண்றியா? என்ன வீடியோ சொல்லிட்டு போயிடலாம். இல்ல நானே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். சொல்லுங்க எல்லாம் கமெண்ட் வந்துட்டு 100 150 சில்லறத்தனமா கமெண்ட் போட்டுறாங்க. யாரும்
சில்லறை இடம் போட்டுறாதீங்க அவனே சொல்றான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு இந்த சில்லறத்தனமான விஷயம் நமக்கு பிடிக்காதுடா நமக்கு எனக்கு எப்பயுமே. தெரிஞ்சுட்டா ரஞ்சனி. அதனாலதான் அப்புறம் பாத்துக்கோ. இவனுக்கு கல்யாணம்லாம் ஆகும். நான் இல்லைன்னா சொல்லல. எப்படின்னா ஆக விட மாட்டாங்க. இவன் தான் சூஸ் பண்ணுவான். எப்படின்னா அந்த ஒரு படத்துல வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல வேகமா வருதுன்னு கால் பண்ணிட்டு நான் உண்மையை ஒத்துக்கிறேன்டா. எது பெஸ்ட்? நான் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன்டா. நான் வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம்டா. சிம்ம ராசி மக நட்சத்திரம். ஓகேயா? இதுல அதை பேஸ் பண்ணி எத்தனை ராசி இருக்கோ, அதை அது எத்தனை நட்சத்திரம் இருக்கோ, எல்லாம் ஜாதகம் ரெடி பண்ணிட்டு எல்லாத்துக்குமே. அப்படி சொல்லு எனக்கு ஜாதகம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இவன் அந்த விஷயத்தை சொல்லணும்னு இல்ல எவனும் பொண்ணு தர மாட்டாங்க. காதலுக்கு வந்து ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படின்னா காதல்ன்றது ஒரு அன்பு தான். அந்த அன்பு இருந்தாலே போதும். அந்த அன்பை வச்சே நீ வந்து எப்படின்னா எல்லா விஷயத்தையுமே அதுக்குள்ளேயே இன்னொரு தாழ்வாலே கட்டலாம். காதலை பத்தி நீ பேசு. காதலை பத்தி சுத்தமா தெரியாதுங்க. காதல்னா என்னன்னு கூட தெரியாதுங்க. இவ்வளவு நேரம் வந்துட்டு இவ்வளவு மக்களையா பேசிட்டு இவனுக்கு காதலை பத்தி தான் ஒன்றும் தெரியாது. பிகாஸ் காஃபி இஸ் காஜி. நை பையா. ஆமாண்டா, காதலை பத்தி தெரியல, நீ காஜியா தானே இருப்ப. இல்லைங்க, காஜிலாம் கிடையாது. எப்படின்னா காதல் சொன்ன மாதிரி தான், எதுவுமே கிடையாது. காதல் கொட்டை கட்டு, நீ காஜி கொட்டை கட்டு, கரெக்டா இருக்கு. இந்த கவட்டிக்குள்ள போகணும் அந்த மாதிரி அசத்துக்கு சொன்னா பத்தியா? சேம் கான்செப்ட் தான் உனக்கு. வந்து காஜி காட். இவர் காஜி கோபால். இவரு ஜிஜி ஜிஜி அந்த பாரு. என்ன உனக்கு ஜிகே தெரியல? நான் என்ன நினைச்சேன், உன் பேர் ஜிகே செந்தமிழ் சொல்லிட்டு இருப்பீல்ல. ஆமா, இன்ஸ்டாகிராம் ஐடியா தானே போட்டு ஜிகே செந்தமிழ். அந்த ஐடியா நான் டேக் பண்றேன். நான் இங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஃபுல் மீனிங் என்ன தெரியுமா அதுக்கு உனக்கு? கோபாலகிருஷ்ணன் செந்தமிழ் காஜி கண்டாரோலியா. புதுசா பேர் வைக்கிறாங்க. இல்ல கிடையாது, காஜி கண்டாரோலியா. ஃபுல் நேம். பேட் வேர்ட்ஸ் பேசுறியாடா? பேட் வேர்ட் நான் பேசுறேன். இதுவாடா உன்னோட பேரு, உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி காஜி கண்டாரோலி செந்தமிழன். அதாங்க காஜி கண்டாரோலி. அது வந்து உனக்கு வச்ச பேரு கோபால. ஓகே, அது உனக்கு வச்ச பேரு. அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உன் பேர் கோபாலகிருஷ்ணன் தானே. அப்புறம் என்ன மானாவுக்கு நீ செந்தமிழ்னு வச்சிருக்க? நீடா இன்னும் நான் சொல்ல போறேன். இங்கே தாஜ் மியூசியம் போட்டுருக்காங்க. இந்த மியூசியம், அது மியூசியம் ஒருவேளை மியூசியம் நினைக்கிறேன். ஒருவேளை இதுதான் மியூசியம் போலடா. அதாவது மேல இருந்து பாக்குறா பத்தியா? அப்படின்னா இது மேல இருந்து தாஜ்மஹால் பார்த்தா மியூசியம். தாஜ் மியூசியம். கரெக்டா தாஜ் கரெக்டா போடுறது. கரெக்டா போடுறது. எனக்கு மியூசியம் போயிட்டு பார்க்கணும்னா உடம்புல தெம்பு இல்லைங்க, சத்து இல்லை உடம்புல. அதுக்கு மேல அப்படியே மாத்திட்டாங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தா தாஜ்மஹால் பார்த்தா தாஜ் மியூசியம். தாஜ் மியூசியம் அவ்வளவுதான். அந்த இடமோடா நாங்க எப்படின்னா ஆகா பஸ் எப்படி கஷ்டப்பட மாட்டோமோ, நானே யாரும் மனசு கஷ்டப்படுத்த மாட்டேன். அதே மாதிரி சீரிஸ் பார்த்திருப்பீங்க. அந்த சீரிஸோட ஓனர் இது. அந்த பஸ்ஸோட ஓனர் நான் தான்டா. சீரிஸோட ஓனர், பஸ்ஸோட ஓனர் இது. ஆமாம், நாங்கள் வீடு இருக்குங்க 2 பேரும் ஓனருங்க. கவர்மெண்ட்லேருந்து இன்கேஸ் பிடிச்சிங்கன்னா 2 பேர் சேர்த்து பிடிங்க. தப்பிச்சிடக்கூடாதுண்ணா. தெரியுதுடா, விஷயத்துலேயே தெரியுது. தனியாக மாட்டி சிக்கிச்சிருந்துடக்கூடாதுல்ல. நான் காரணத்தை கொண்டு சொல்லுவேன். இப்போ வந்து லவ் பற்றி சொல்லுவாப்ல. சொல்லு. லவ் பற்றி எனக்கு சொல்ல தெரியாது. தாஜ்னா என்னடா? தாஜ்னா மும்தாஜ், அதனால தாஜ். நோ, தாஜ்னா லவ். தாஜ்னா லவ்வா? தாஜ்னா லவ். நாங்க 1000 பொருள் கிளம்புவோம் நாங்க. சரி, அதை விட தாஜ்மஹால் என்ன ஷேப்ல சொல்லுவாங்க? தாஜ்மஹால் ஹார்ட்டின் ஷேப். ஓ, மேல நீங்க அப்படி வரீங்க. சரி, ஓகே, வந்து இருந்துட்டு போட்டும். தாஜ்மஹால் கட்டிட வைக்க பத்தியா? தெளிவா கேள்வி வைக்கிறேன். அது என்ன ஷேப்? தாஜ்மஹால் கட்டிட நீ சிவில் இன்ஜினியர் தானே? சொல்லு. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரா. ஹாய் ஹாய் ஹாய். ஐடி யூடியூப் மெண்டல் சி vlogs தமிழ் சேனல். ஓகே, थैंक यू. பரவாயில்லையே, நமக்கு ஹிந்திக்கார பசங்க எல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர் வராங்களே. சப்ஸ்கிரைபர்ஸ். கோபாலே, நம்ம ஏதோ ரூபத்தை டெவலப் ஆயிட்டு இருக்கோம். தாஜ்மஹால் வந்து ராஜனே சொல்லு. கோல உருண்டைகள், அந்த உருண்டைகள். ஆமாடா, இது வந்து ஃபுல் உருண்டை கிடையாது. இது வந்து கோல உருண்டை. சிவில் இன்ஜினியர் பாஷையில அப்படித்தான் பாடாங்க. அப்படி பேசுவோம். கோல உருண்டை. நான் ஒண்ணே கேக்குறேன்டா. கீழே பேஸ்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணிக்காங்க? பேஸ்மெண்ட்டுக்கு மண் யூஸ் பண்ணிப்பாங்க. நல்ல மண்ணு உனக்கு வந்து பேஸ்மெண்ட். நாங்க எப்பவுமே வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் வந்து மண்ணு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான்டா நீ கட்டுற வீட்டுல 10 வருஷத்துல இடிச்சு விடுவீங்க. 10 வருஷம் இல்ல, 16 இயர்ஸ் வாரண்டி. என்னது வாரண்டி? என்ன வாரண்டி கொடுப்பீங்க சொல்லுவா? அப்போ கவர்மெண்ட் வாரண்டி. 35 இயர்ஸ். 1653ல கட்டி முடிச்சிருக்காடா. 1653. எத்தனை வருஷம் ஆச்சு பாரு? 2025 அது. ஆமா, கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்களே. கனெக்ட் தெரியல. பிகாஸ் ஐ அம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பிகாஸ் ஐ அம் யூடியூபர். இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர் தெரியாது, ஆனா இது வந்து எனக்கு தெரியும். நான் வந்து ஆக்சுவலாக நான் விக்கிபீடியாவில் படிக்கிறது. வேற என்ன வந்து ஆக்சுவலாக ஒரு 3D ஆர்டிக்கலில் படிச்சிருக்கேன். அந்த 3D ஆர்டிக்கல். 3D இந்த பில்டிங் 3D. ஆமாங்க, இவன் திருட்டு பையங்க. 3D தான் படிச்சிருப்பான். 3D கிடையாது. 3D கிடையாது. 3D. அதான் 3D தானே படிச்சேன். எதுல இருந்து திருடுன? யூடியூப்ல இருந்து திருடுனேன். இது வந்து ஒத்துக்கும். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். எப்பயுமே யூடியூப் தான். யூடியூப்லாம் பார்த்தேன். எப்படின்னா இங்கே வரணும் ஒரு ஆசை. பாட்டு வரும்போது தெரியும் விஷயம். எனக்கு பாட்டு வரும்போது தெரியும். அப்பயே 3D படிச்சிருக்கேன். 3D படிக்கிறதே இருக்காடா. சொல்ல விடுறான். சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்துட்டு
இங்க வந்து நான் திருடி படிச்சிருக்கேன்ல, அதே மாதிரி இந்த பில்டிங் கட்டுறதுக்காக பேச கல்லுல இருக்கு பத்தியா, அதுல அந்த மக்கள் திருடிருக்காங்க. திருடலடா அது. நான் எனக்கு அந்த அந்த கதை என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என்ன கதைனா எப்படின்னா, இங்க உள்ள ஆர்கிடெக்சர் என்ன பண்ணிக்காருன்னா சைட்ல இந்த நீ பேசுறதுக்கு மாதிரி நான் கேள்வி கேட்டேன், அந்த கேள்வி பதில் சொல்லி நீ பேசு. கீழே என்ன மாதிரி விஷயம் யூஸ் பண்ணிக்காங்க அது தெரியலடா, தெரிஞ்சா சொல்லிக்க மாட்டேன். இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், அதனால சொல்ல வந்து அது நீ சொல்ல விடல. சொல்லு. எப்படின்னா கட்டடெல்லாம் கட்டுறோம்னா சாரம் போடுவோம்ல, அந்த மாதிரி கம்பெல்லாம் பிரிக்கிறதுக்கு வந்து கொத்தனார் என்ன பண்ணுவாப்ல, ஒரு நாள் அதுக்குன்னே வேஸ்ட் ஆக்குவாப்ல. அது மாதிரி இங்க உள்ள அது மாதிரி இங்க உள்ள ஆர்கிடெக்சரும் இது வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காரு. அதோட ஜாஜகன் ஈஸியா பிளான போட்டு இங்க எடுக்கிற கல்லப்பெல்லாம் நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு. உடனே மக்கள் மொத்தமா நான் இருக்கிற நீ ஒரு கட்டுற வீட்டுல சொல்லி பாடுற வீட்டையே உருவிட்டு போயிருவா. செங்கல் கடைசி செங்கல் வரைக்கும் இருக்காங்க. தனியா எடுத்து கொடுத்தா தனியா போயிட்டு ஒவ்வொரு செங்கலா பிரிச்சுட்டு போய் அவங்க வீடு கட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் உண்மையை சொல்ற கதை. ஓகே, கரெக்ட் தான். சொல்ற கதை கிடையாது, அது உண்மைதான். அது நான் கேட்டது கதைப்பா, நீதான் உண்மை. இல்ல அது உண்மைதான். ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு எல்லாருமே வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த ஃபுல்லா ஷாஜகான் மாதிரி கொடுத்துக்காப்ல. ஷாஜகான் ஏன்னா அவர் குட் ஹியூமன்ல, நான் சொன்ன மாதிரி குட் ஹியூமன்னால அவர் கொடுத்துக்காப்ல. அவர் வந்து வெள்ளை உள்ள கொண்டவர், அதனாலதான் வெள்ளை கலர்ல தாஜ்மஹால் கிடைக்காது. வெள்ளம் கொண்டு வர அவர் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு அதிகமா வந்துட்டு சிவப்பு தான் அவருக்கு. சிவப்பு இல்ல வெள்ளையுமே பிடிக்கும். வெள்ளம் வந்துட்டு பிடிச்ச காரணம் வந்து மும்தாஜ் தான் காரணம். ஓ, மும்தாஜ் அழகுல வந்து வெள்ளையாயிட்டு இல்லடா ரஜினி, அவருக்கு சிவப்பு தான் பிடிச்சிருந்துருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அப்படி கிடையாது. அது எப்படி வெள்ளை கலர் எப்படி பிடிச்சி தெரியுமா? பால் போன்ற மனசு சொல்லுவாங்களே, பால் அந்த கலர்ல இருக்கும். பால் வெள்ளை கலர்ல வெள்ளை அந்த அதுக்காக வெள்ளை. அப்படி இல்லடா, மும்தாஜ் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இவளுக்கும் நமக்கு பிடிச்சிருக்கு, அப்ப வெள்ளை கலர்ல தாஜ்மஹால் கட்டிடுவோம். இவனுக்கு அப்படிதாங்க, ஒரு வெள்ளையா ஒண்ணு போயிடக்கூடாது. இந்த வீடியோ ஆரம்பத்துல சரி, இந்த வீடியோ ஆரம்பத்துல பண்ணிடல. தாஜ்மஹாலை பத்தியா பொண்ணு பத்தியா உண்மையை சொல்லணும், நான் பாத்துட்டேன். ஒரு பொண்ணு அழகா இருந்தா, அவ ஹிந்திக்காரன் இருந்து நான் விட்டுட்டு இருக்கேன். நம்ம எப்பயுமே தமிழ்நாட்டுல தமிழ் பொண்ணு தான் அழகு. தமிழ்நாட்டுல சொல்றேன், தமிழ்நாட்டுல தமிழ் பொண்ணு தான் அழகு. ஹிந்திக்காரன் ஹிந்தி தமிழ்நாடு தமிழ் பொண்ணு அழகு. இங்க வந்து இந்தி நாட்டுக்கு வந்து தமிழ் பிள்ளை வாழ்ந்து அழகா இருக்கக்கூடாது. அது எப்படி நீ பிரிச்சு பாசியாலிட்டி பண்ற? நீ பாசியாலிட்டி பாக்குற, ஊர் பாசியாலிட்டி பாக்குற நீ. ஒண்ணு இந்த இதுல அது என்ன எல்கேஜி படத்துல நீ எதை வேணா பேசு, நான் உனக்கு வச்சு செய்யறேன். அந்த மாதிரி நான் எது பேசாலும் செய்யறாங்க. செய்யறடா, நீ அந்த மாதிரி தானே பேசுற நீ. சரி ஓகே. சரி, கடைசியா ஒன்று இருக்கு. இப்போ தாஜ்மஹாலை பத்தி சொல்லு, கண்டுபிடிச்சு சொல்லுவோம். கடைசியா ஒரே ஒரு விஷயம் தாஜ்மஹால் பத்தி இருக்கு. என்ன இருக்கு நீயே சொல்லிடு. கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு ஒண்ணுமே கிடையாதுங்க. எனக்கு ஒரு பாட்டு போட சொன்னேன். இந்த பாட்டுக்கு என் காதல தினத்துல ஒரு சாங் வரும் பத்தியா, அந்த பாட்டு இல்ல, அந்த ரோஜா ரோஜா பாட்டுல வந்துட்டு இதுக்கு ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் போட்டு